எது இன்னைக்கு தல தோனி ஆடப் போறாரா? அதே மாரி ப்ரிவிஸ் ஆடப் போறானா? என்ன ஏதுன்னு பாத்துரலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பாத்துரலாம். போன மேட்ச் தான் நம்மள முடிச்சு விட்டானுங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மேட்ச் அதே பிளேயிங் லெவல்ல இருக்குமான்னு கேட்டா, அங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கே. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர்ல ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. அதான்ப்பா நம்ம ப்ரிவிஸ் உள்ள வரப்போறாரு. அப்ப ப்ரிவிஸ் உள்ள வந்தா யார் வெளியே போவா? மேத்யூ ஷாட்டா? அதுதான் கிடையவே கிடையாது. நம்ம அகில் ஹுசேன் ஒருத்தர் இருக்கா, அப்படி இல்ல. அவரை வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் ஸ்பின்னரு இருக்கவே இருக்காங்க 2 பேரு. ஒன்னு ராகுல் சகர், இன்னொன்னு சிஎஸ் கோபால்னு. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆட போறாங்க. அதுதான் கன்ஃபார்மான நியூஸு. இதுல வேற மிஸ்ஸே ஆகாதுடா தம்பி, மிஸ்ஸே ஆகாது. இன்னைக்கு சண்டு கிட்டையும் ருத்து கிட்டையும் மாத்திரை கிட்டையும் தக்காளி ரன்னு வேட்டதான் கும்மிய போது. சும்மா மேட்ச் தீயா இருக்க போதுப்பா. சரி தோனி ஆடுவாருன்னு சொன்னா அது என்னடா ஆச்சு? ஏப்பா எனக்கு என்னப்பா தெரியும்? நான் என்ன தோனியோட பிஏவா? தோனியோட பிஏவுக்கே தெரியாதுப்பா இன்னைக்கு ஆடுவாரா இல்லையானே. கொட்டை இடத்துல போட்டாங்க போன வாரம் 4 மேட்ச் ஆட மாட்டேன்ட்டு. வந்து வீடியோ பாக்குறீங்க பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் நான் நெட்ஸ்ல ஆடுறாருன்னு கேட்டீங்கன்னா, எப்பா ஒரு தோனிப்பா யாரு சொல்றதும் கேட்க மாட்டாரு. நீ மேட்ச் தானே ஆடக்கூடாதுன்ன, நெட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னியா? நான் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஆடுறாரு. மேட்ச்ல ஆட மாட்டாரு. அதை நினைச்சு உள்ள வந்துடாதீங்கப்பா. அதுவும் இல்லாம நான் வீடியோல சொல்றேன்னு வேற சொல்லிவிட்டேன். அதை நினைச்சு மனசுல வந்து திட்டவும் திட்டியாதீங்கப்பா. நான் ஒரு பாவப்பட்ட ஜீவனப்பா, மன்னிச்சு விட்டுருங்கப்பா.